श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. सञ्चार पद्धति श्लोकं 312. सत्याल्लोकात् सकलमहितात् स्थानतोऽन्वारगूणां शङ्के मातः समधिकगुणं सैकतं सह्यजायाः पूर्वं पूर्वं चिरपरिचितं पादुके यत्यजन्त्या नीतो नातस्तदितमितरन्नीयते न त्वयासौ. பதபதார்த்தம். ஹே மாதா பாதுகே, வாராய் தாயாராயிருக்கின்ற பாதுகையே. சஹ்யஜாயாக, காவிரியினுடைய சைக்கத்தம் மணற்குன்றான ஸ்ரீரங்கத்தை, சகல மகிதாத் எல்லோராலும் கொண்டாடப்பட்டிருக்கின்ற, சத்யாத் லோகாத் சத்தியலோகத்தை காட்டிலும், ரகுணாம் ரகுவம்சத்து ராஜாக்களுக்கு, ஸ்தானதா வா இருப்பிடமான அயோத்தியை காட்டிலும், சமதிக்க அதிகமாயிருக்கின்ற, குணம் குணத்தை உடைத்தானதாக, சங்கே நினைக்கின்றேன், எது யாதொரு காரணத்தினாலே, சிரபரிச்சிதம் அதிக நாளாக வசிக்கப்பட்டிருக்கின்ற, பூர்வம் பூர்வம் முன்னே முன்னே இருந்தவிடத்தை, தியஜந்தியா விடா நிற்கின்ற, துவயா உன்னாலே, அசௌ இந்த ரங்கநாதனானவர், ததிதம் இந்த ஸ்ரீரங்கத்தை, நீதகா அடைவிக்கப்பட்டார், இதரத் வேறொரு இடத்தை, ந நீயத்தே அடைவிக்கப்படவில்லையோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது ஸ்ரீரங்கத்தோட பெருமையை சொல்கிறதுக்காக வந்த ஸ்லோகம் இது. அதாவது இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எப்படி சேர்ந்தான்ற சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஜனகர்கிட்ட இவாளோட குலப்பெருமையை வசிஷ்டரானவர் எடுத்து சொல்கிறார். இக்ஷ்வாகு வம்சத்தோட குலப்பெருமையை கல்யாணத்தும் போது, ராமர் சீதை கல்யாணத்தும் போது இக்ஷ்வாகு வம்சத்தோட குலப்பெருமையை வசிஷ்டர் ஜனகர்கிட்ட சொல்கிறார். இது கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு பாசுரமாக வரும். பிணியரங்க வினையகல பெருங்காலம் தவம் பேணி, மணியரங்கு நெடுமுடியாய் மலரயனை வழிபட்டு, பணியரங்க பெரும்பாயல் பரஞ்சுடரை யாம் காண, அணியரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார் அப்படின்னு. அதாவது ரங்கநாதன் அப்படிங்கிறவர் அந்த பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிற பாசுரமாக இது இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் இது ஸ்லோகமாக இருக்கும். அதாவது பெருமாள் முதலாக நான்முகனை படைச்சார். நான்முகன்லேருந்து பிரம்மாலேருந்து வந்தவா தான் மரீச்சி, கஷ்யபர், சூரியன், வைவஸ்வத மனு இவெல்லாம். வைவஸ்வத மனுவோட பிள்ளையா இக்ஷ்வாகு பிறந்து அவர் பிரம்மாவை குறித்து தவம் பண்ணுறார். அப்படி தவம் பண்ணதுக்கு பலனாக பிரம்மா தான் ஆராதித்த இந்த ரங்கநாதர் முதல்ல சத்தியலோகத்தில் இருந்தார் பிரம்மா கிட்ட. ஏன்னா பிரம்மாவுக்கு பெருமாளை நினச்சி தவம் பண்ணணும்னும் போது ஒரு விக்கிரக வடிவில் தேவைப்பட்டதுனால அவர் பெருமாள்கிட்ட வேண்டிண்டு வந்தவர் தான் ரங்கநாதர். இப்போ அந்த பெருமாளை இக்ஷ்வாகு வம்சத்தில் ரகுகுலத்தில் இந்த இக்ஷ்வாகுக்காக சத்தியலோகத்தில் இருந்த பெருமாளை பிரம்மாவானவர் கொடுத்துட்டார். இப்போ இவா இந்த இக்ஷ்வாகு அதை அயோத்திக்கு பெருமாளை ஏழை பண்ணின்னு வந்துட்டார். ரங்கநாதனை அயோத்திக்கு சத்தியலோகத்திலேருந்து கிளம்பி அயோத்திக்கு ஏழை பண்ணின்னு வந்துட்டார். இப்போ அயோத்தியிலேயே இருந்த பெருமாளை அங்கேருந்து கிளம்பி இப்போ ஸ்ரீரங்கத்தில் அவரை கூட்டுண்டு வந்தது யார்? சத்தியலோகத்துலேருந்து அயோத்திக்கு கூட்டுன்னு வந்தது யார்? அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுண்டு வந்தது யார் அப்படின்னா நம் சுவாமி சாய்க்கிறார், பாதுகே அது உன்னுடைய கைங்கரியம் தான். ஏன்னா சஞ்சாரம், அது சத்தியலோகத்திலேருந்து அயோத்திக்கு வர்றதும் சஞ்சாரம், அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததும் சஞ்சாரம் தான். அப்போ சஞ்சாரத்துக்கு யார் காரணம்னா பாதுகே நீயே தான். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கத்தை விட ஒரு வசதியான இடம் கிடையாதுங்கிறதுனால தான் முன்ன இருந்த இடத்துலேருந்தெல்லாம் பெருமாளை அங்கேருந்து கிளம்பி இங்கே கூட்டுண்டு வந்தியே, நீ இங்கேயே ஆனால் ஏன் இருக்க அப்படின்னா, இங்கேருந்து வேற எங்கேயும் நீ கிளம்பி போகாததுக்கு எது காரணம் அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதே அவ்வளவு அழகான இடம், இந்த இடமானது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சாய்க்கிற. நிஜமாவே ஸ்ரீரங்கம்ன்றது அவ்வளோ வசதியான இடம்தான். இதை நம் சுவாமி
தேசிக பிரபந்தத்திலையும் சாய்ப்பார். அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடல் பள்ளி தன்னினும் காவிரி உள்ள முகந்த பிரான். அவருக்கு இந்த இடத்துல இருக்கிறது தான் அவ்வளோ பிடிச்சமான விஷயம் அப்படிங்கிறது. ஸ்ரீரங்கத்தில், ஏன்னா இங்கே சத்தியலோகத்தில் இருந்தப்போ கொஞ்சம் பேருக்கு தான் மோட்சத்தை கொடுக்க முடியுது. அதாவது யார் சத்தியலோகத்துக்கு வந்து சேர்றாளோ புண்ணிய பலத்தின் மூலமாக அங்கேருந்து மோட்சத்தை அவள் அடைய முடியறது. ஆனால் அதோட நம்பர் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரின்னு அங்கேருந்து பாதுகையானவள் அயோத்திக்கு கூட்டுன்னு வந்தாலும் நிறைய பேரை இங்கேருந்து கரையேற்றணும்னு. அது ராமாவதாரம் முடிஞ்சு வரும் அந்த பீரியடில் நிறைய பேர் அங்கேருந்து கரையேற்றினா அதுக்கு நமக்கு பாசுரமும் இருக்குது. ஆக அங்கேருந்து நிறைய பேரை கரையேற்றியாச்சு. ஆனால் பாதுகாதேவிக்கு அது திருப்தி போரலை. இங்கே இருக்கிற பூலோகத்தில் இத்தனை பேர் கஷ்டப்படுறாளே, இன்னுமே நம்ம என்ன பண்ண முடியும்னு இந்த தெற்கு பக்கம் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை அழைச்சின்னு வந்திருக்கா. ஆனால் இங்கே வந்த உடனே அவளுக்கு சந்தோஷமாயிருது. அதனால் இங்கேருந்து எங்கேயுமே போகலை. சஞ்சாரம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது எவ்வளோ பிடிக்குமோ, ஒரு சஞ்சாரத்தில் இருக்கிறதுன்றது பாதுகாதேவிக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்கிறது சஞ்சாரம் இல்லாமல் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கிறதுன்றதும் அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு மேற்பட்ட இடம்னு ஒன்று இல்லை, அதனால் நீ இங்கேயே தங்கிட்டையா அப்படின்னு கேட்குறார் சுவாமி பாதுகாதேவியை. சத்தியலோகத்தை காட்டிலும் அயோத்தியை காட்டிலும் இங்கே வசிக்கிறது அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதாக ஆக்கினவ யாருன்னா பாதுகாதேவி. உண்மையிலேயே ஸ்ரீரங்கம்ன்றது ரொம்ப வசதியான விஷயம்தான், ஊர் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய அந்த கத்தியத்ரயம் உருவானது அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் தான். இப்போ நம்மளோட பக்திக்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய பாதுகா சகஸ்ரம் உருவானது அப்படிங்கிறதும் ஸ்ரீரங்கம் தான். நம்மளுடைய அத்தனை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ண ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம் தான். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உகந்த ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னாலும் அது ஸ்ரீரங்கம் தான். அந்தமாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய விதமாக அதுக்கான உயர்வு இருக்குது. சுவாமி அது எல்லாத்துக்குமே காரணம் ரங்கநாதன் அங்கே வந்தது தான். ஏன்னா இந்த ரங்கநாதனானவர் அத்தனை பேரால் கொண்டாடப்பட்டவர். இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரதன் வரைக்கும் ஆராதனம் பண்ண பெருமாள்னு வசிஷ்டர் சாய்க்கிறார் அந்த இடத்துல, அந்த கல்யாணத்தும் போது. அது தசரதனோட கூட நிற்கலை. அதுக்கப்புறம் ராமனும் ஆராதித்த பெருமாள். நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு போய் நீ பூஜையை பண்ணு அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன உடனே சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு சீதையும் ராமனும் சேர்ந்து இந்த ரங்கநாதனுக்கு அவா கையால் பூஜை பண்ணியிருக்கா. பிராட்டிக்கு சீதையானவளுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இந்த பெருமாள் அந்த பெருமாள் ஆராதிக்கிறத பார்க்கறது அவ்வளவு அவளுக்கு ஆச்சரியமா அவளோட கண்ணே விரிஞ்சுருத்தம். சகபத்னியா விசாலாட்சியா, அந்த கண்ணானது அப்படி விரிஞ்சு விசாலாட்சி பெரிய கண்களை உடையவளாக ஆயிட்டாலும். ஏன்னா இந்த பெருமாள் அந்த பெருமாள் ஆராதிக்கிறாரேன்னு அவளுக்கு அப்படி. அதனால தான் பெரிய பெருமாள் நம்ம சம்பிரதாயத்தில் ரங்கநாதனை சொல்கிறோம். பெருமாளானவர் ஆராதித்ததுனால தான், ராமன்ற பெருமாள் ஆராதித்ததுனால தான் அவர் பெரிய பெருமாள். ஆக ஸ்ரீரங்கத்துக்குன்னு இருக்கிற ஏற்றமானது ஏற்றம்தான், அதுக்கு ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு சஞ்சாரத்தின் மூலமாக யார் பெருமாள் அழைச்சிட்டு வந்தா, சத்தியலோகத்திலேருந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா பாதுகாதேவியே, அதுக்கு நீதான் காரணம்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.